தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொன்னார்கள். மகாபாரதத்தில் அம்பு படுக்கையில் கிடக்கார் பீஷ்மர். தருமனுக்கு தர்மோபதேசம் செய்கிறார். சரிங்களா? தர்மனுக்கு தர்மோபதேசம் செய்கிறார். அது செய்கிறதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டது பாரதத்தில் வாய்ப்பு. அது செய்வதற்கு அவருக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சவ பாஞ்சாலி சிரிச்சா. அவர் உபதேசம் பண்ணப்போ சிரிச்சாலாம் பாஞ்சாலி. பாரதத்தை படிச்சிங்கன்னா தான் தெரியும். சிரித்த உடனே அவர் கேட்டார், ஏம்மா சிரிக்கிறேன் அப்படின்னார். அவர் கிடக்குது அம்பு படுக்கையில், ஆனால் உபதேசம் பண்ணுறார் நல்ல விஷயங்கள். அந்த பொண்ணு சிரிக்குது. ஏப்பா அன்னைக்கு ஒருக்கா சிரிச்சா அநியாயமா 14 வருஷம் 15 வருஷம் ஆகிப்போச்சு எல்லாம் முடிகிறதுக்கு, மறுபடியும் சிரிக்கிறாளேன்னு பயம் இருக்கு, ஏம்மா சிரிக்கிறேனா? அப்போ தான் அந்த பொண்ணு சொன்னாலாம், தாத்தா எவ்வளவு நீதிகளை இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாய்தானே அன்றைக்கு 100க்கு 100 ஆடவர் கூடியிருந்த அவையிலே நான் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது மௌனித்து போய் கிடந்தது இந்த நாவுதானே என்று நினைத்தேன். எனக்கு சிரிப்பு வந்துடுதுன்னா எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பான்னு நினச்சி பாருங்க. இவர் சும்மாவா வச்சுருந்துருக்கலாம். அந்த நேரத்தில் சில வார்த்தைகள் வேற சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாராம்? ஒன்றும் செய்ய முடியாதுமா, இதுதான் இந்த காலத்து நீதினாராம். பீஷ்மர் சொல்லியிருக்கார். அவர் கேட்டிருக்கா, இதுதான் இந்த காலத்து நீதியான்னு கேட்டப்போ சொன்னாராம் பீஷ்மர், பெண்ணே, ஒருவன் தன் தாரத்தை விற்றிடலாம். எழுதி கொள்ளுங்கள், இது பீஷ்மர் சொன்ன நீதி. ஒருவன் தன் தாரத்தை விற்றிடலாம், தானமாக வேற்றவருக்கு தந்திடலாம். இது தீமைதான், ஆனால் இன்றைக்கு முறைமை இதுன்னார். இதை சொன்னது பீஷ்மர். அதனால்தான் பாஞ்சாலி சொன்னார், அன்றைக்கு அந்த நீதியை சொன்ன வாயா இவ்வளவு தர்மோபதேசத்தை செய்கிறதுன்னு நினைச்சே எனக்கு சிரிப்பு வந்துருச்சுன்னா, அது வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்கள் இல்லையா? ஒருவேளை அதனுடைய பலன் தானோ அம்பு படுக்கையிலே அவர் கிடந்தது. அம்பு படுக்கையில் படுக்கிறது என்ன எளிமையான காரியமா? கொஞ்சம் கொஞ்சமா செத்துண்டே கிடக்கார் இல்லையா? அப்பவும் உபதேசம் பண்ணார். என்ன உபதேசித்தாராம்? தருமனுக்கு தானம் என்றால் என்ன என்று உபதேசம் செய்தார். எத்தனை வகையான தானங்கள் இருக்கிறதுன்னு உபதேசம் பண்றார். 5 வகையான தானம் இருக்கிறதாம். வாழ்க்கை, சமூகத்தை நோக்கிய வாழ்க்கை சரியாக அமைய வேண்டுமானால் இந்த தானத்தின் வகைகளை தெரிந்து 5 வகையான தானம் பீஷ்மரால் தர்மனுக்கு உபதேசிக்கப்பட்டது. என்ன தானம் என்றால், முதல்ல தர்ம தானம் ஒன்று, அர்த்த தானம் என்று ஒன்று, பயதானம் என்று ஒன்று, கர்மதானம் என்று ஒன்று, தயை தானம் என்று ஒன்று. இதில் தர்மதானம் என்பது தானம் செய்கிற பொருள் இருக்கிறதே, அது வந்த வழியும் சரியானதாக இருக்க வேண்டும். நான் நேர்மையாக சம்பாத்தியம் பண்ணி தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறேன், தான் தர்மதானம். 2லையும் தர்மம் இருக்க வேண்டும். நாம் செல்லுகின்ற பாதையும் அறத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். நாம் அடைகின்ற இடமும், அதான் காந்தியம் என்பது, போகிற பாதை சரியா இருக்கணும்னாரு. நோக்கம் ஒன்றாக இருக்கலாம், தர்மத்தை அடைவதுதான் எல்லோரு நோக்கம் என்றால் எந்த பாதையில் வேண்டுமானாலும் போகலாம் என்பதில்லை. தர்மத்தின் வழியாக செல்வது, தர்மத்தால் பெற்ற செல்வத்தை தர்மம் செய்வது என்பதுதான் தர்மதானம். அது ரொம்ப உயர்வானது. நீ சேர்த்திருக்கிற பொருள் நியாயமா சம்பாத்தியம் பண்ணிருக்க, அற வழியிலே அதை மற்றவர்களுக்கு யாருக்கு தேவையோ அவனுக்கு கொடுக்கிறாய், இது தர்மதானம். அர்த்த தானம் என்பது பழைய காலத்து வள்ளல்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்களாம். எதற்காக கொடுக்கிறார்கள் என்றால், இவன் கொடுப்பான் என்று மற்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்காகவே கொடுப்பார்கள். யார் போனாலும் கொடுப்பார்கள், எவ்வளவு நாள் போனாலும் கொடுப்பார்கள். இந்த வாங்கினவன் என்ன செய்வான், எதிரில் வர்றவன், தமிழ் இலக்கியம் படித்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தெரியும், ஆற்றுப்படை என்று ஒன்று உண்டு தமிழ் இலக்கியத்தில். அந்த ஆற்றுப்படை என்ன சொல்லுகிறதுன்னா, வள்ளல் ஒருவரிடம் பொருள் பெற்று வருகிற ஒரு ஏழை, பொருள் பெற்ற பிறகு வந்து செல்வன் ஆயிட்டான், நிறைய கொடுத்துருக்கார். தனக்கு எதிரில் ஒருத்தன் வாரான், யார் பொருள் தருவான்னு தேடிக்கிட்டு, அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு சீட்டில் அட்ரஸ் எழுதி கொடுத்து, இந்த இடத்துக்கு போ, அங்கே ஒரு வள்ளல் இருக்கார், நீ போனீன்னா நிறைய தருவார் என்று வழிகாட்டி விடுவான். அப்போ தினந்தோறும் அவனிடமும் ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். போனால் இவன் கட்டாயம் தருவான் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இவன் தருவான் என்று சொல்லுகிறார்கள், இவனத்தை செல் என்று வழிகாட்டுகிறார்கள். அதற்காகவே கொடுத்து கொண்டிருப்பது அர்த்த தானம். இந்த 3வது சொன்ன பார்த்தீங்களா, பயதானம். இந்த பயதானம் இருக்கிறதே, கொடுக்கிறவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, வாங்குறவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்காது. இந்த கொடுக்குறவன் வாங்குறவன் 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் கொடுப்பான். ஏன் கொடுப்பான்? பயத்தில் கொடுப்பான். என்ன பேர் ஒன்றும் வேண்டாம். இந்த எலெக்ஷன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் சமயம்னு இல்லை, கட்சி மாநாடு நடக்குது, மீட்டிங் நடக்குது, ஏதாவது எந்த தொழில் கடை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரியும். இப்போ பயதான
வந்துருச்சா பார்த்தீங்களா, சொல்லாமே தெரிஞ்சு வச்சு எல்லாருக்கும் இல்லையா. பயதானம்னா என்னன்னா வந்துடுவான், ஒவ்வொரு கட்சிக்காரனும் வந்து நிற்பான் கலெக்ஷனுக்கு. மீட்டிங் நடக்க போகுது, தலைவர் வரப்போகிறாரு, எழுதுங்க. உடனே அவங்க கடையினுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். இவனுக்கு என்ன தலைவிதியா, அவன் கட்சி நடத்துகிறான், கஞ்சி காய்ச்சுறான், எப்படியோ நாசமாக போகிறான். கடை வச்சு தினந்தோறும் பாடுபட்டு இல்லைங்களா, எவ்வளவு கஷ்டம் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும். தினந்தோறும் அதில் கடந்து உழண்டுட்டு இருக்கிறவங்க கப்பம் கட்டின மாதிரி அவனுக்கு கொடுக்கணும். கொடுக்கலையா அடுத்த நாள் பயங்கரமாக பிரச்சனை ஆயிரும் கடைக்கு. எனக்கு தெரியுங்க, மதுரையில் ஒரு பெரிய பாவம் சொல்லோட பெரிய நகை கடை தரமாட்டேன்ட்டான். போட தெரிஞ்ச பார்த்துக்க தர முடியாது, நீ மீட்டிங் நடத்துக்கு நான் தர முடியாது. மறுநாள் பார்த்தீங்கன்னா மதுரை கார்பரேஷன்லேருந்து வந்து கடைக்கும் ரோட்டுக்கும் நடுவில் பெருசாக பாலம் தோண்டிட்டு போயிட்டாங்க. ஏன் குதிச்சா எல்லாரும் போவாங்க அந்த பண்ண நகை வாங்குறதுக்கு. என்னன்னா அங்கே உள்ள பாதாள சாக்கடை போய்கிட்டு இருக்கு, இங்கே இருக்கக்கூடாது இந்த இடத்துல அப்படின்னா அடுத்து என்ன செய்வான். இது மாதிரி பிரச்சனைகள் வர வேண்டாம், தொலை இது சில லட்சம் போனால் போயிட்டு போகுது. கூடின உடனே டப்புன்னு மூடி எல்லாத்துக்கும் வழிவிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், நாம் கொடுக்கவில்லை என்றால் நமக்கு பாதிப்பு வரும் என்று பயந்தே கொடுப்போம். இந்த கொடுக்கறதுனால இவனுக்கு ஒரு லாபம் கிடையாது இல்லைங்களா. இது தானம் தானே இல்லையா. ஆனால் எதனால கொடுத்த தானம், பயத்தால் கொடுத்த தானம், இது பயதானம். அப்புறம் கர்ம தானம். கர்ம தானம்ங்கிறது இன்டலெக்சுவல், அது ரொம்ப சாமர்த்தியமான தானம் தான் கர்ம தானம். நண்பர்களுக்கு கொடுக்கறது. வேற ஒன்று வேண்டாம், கல்யாணத்தில் மொய் எழுதுறது. கல்யாணத்தில் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்தில் மொய் எழுதுறது வச்சுக்கிடுவோமே, எல்லா பக்கத்துலையும் இருக்கு இல்லையா அந்த பழக்கம். இந்த ஆண்கள் கூட சமயத்தில் மறந்துப்படுவாங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க எவ்வளவு மொய் எழுதுனாலும் பெண்கள் ஒரு நாளும் மறக்கவே மாட்டாங்க இல்லையா. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இவ்வளவுதான் செஞ்சுருக்காங்க, இதுக்கு மேலே ஒரு பைசா செஞ்சிரு அப்படின்னு நம்ம பட்ட அறத்துலேயே பயந்து வருவார். அவருக்கு மறந்துருக்கும், ஏன் அது அந்த காலத்தில் செஞ்சதுமா, இந்த காலத்தில் அந்த பணத்துக்கெல்லாம் மரியாதை கிடையாது, கொஞ்சம் கூட குறைச்சி செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அப்போ அந்த அதுக்கு மொய் எழுதுவதே இதுக்கு அது சாதாரணமாக சொல்லுவாங்க, வட்டி இல்லாத கடன்பாங்க இல்லைங்களா. இப்போ கொடுத்தா அடுத்து இன்னொருக்க நம்ம வீட்டு விசேஷத்தில் அவங்க தரப்போகிறாங்க இல்லையா. இதுதான் கர்மதானம். இப்போ நண்பர்கள் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பதிவாக 3 பேர், ஒரு நாள் இவன் கூட்டிகிட்டு போவான் ஹோட்டலுக்கு, ஒரு நாள் அவன் கூட்டிகிட்டு போவான், ஒரு நாள் இவன் கூட்டிகிட்டு போவான், அடுத்த 4வது நாள் இவன் கூட்டிகிட்டு போவான். இது தானமா இல்லை. அடுத்த நாள் மாப்பிள்ளை போயிட வேண்டியதான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் இவன் கொடுக்குறதுக்காக அவன் கொடுக்குறான், அவன் கொடுப்பான்னு இவன் கொடுக்குறான், இவன் கொடுப்பான்னு அவன் கொடுக்குறான். சரிங்களா. இது கர்ம தானம். தானத்திலே இப்படி வேற இல்லையா. கடைசியில் தயை தானம். தயை தானம் என்பது பாவப்பட்டு கொடுக்குறது. ரொம்ப இந்த யாசகம் பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, அவனுக்கு அவன் சீக்கிரம் சந்தோஷப்பட்டுருவான், திருப்தி அடைஞ்சிருவான். இந்த தயைதானம் செய்கிறான் பார்த்தீங்களா, அந்த யாசகன் சீக்கிரமாக திருப்தி அடைஞ்சிருவானா. அவனுக்கு 1 ரூபா கொடுங்க, பல கோடி ஆண்டு வாழன்னு வாழ்த்திட்டு போயிடுவான். 1 ரூபாய்க்கு பல கோடி ஆண்டு ஒன்றும் ஒர்த்து கிடையாது இல்லையா. ஏன்னா இன்னைக்கு 1 ரூபாய்க்கு ஒன்றுமே வாங்க முடியாது. ஆனாலும் அவன் சந்தோஷமாக வாழ்த்திட்டு போயிடுவான். நீங்கள் புலவர்களை கூப்பிட்டு கொடுங்க, அவன் வெயிட்டு பார்ப்பான், இவ்வளவு தானே செஞ்சாங்க, என்னமோ நினைச்சேன். அவன் திருப்தியே அடைய மாட்டான் இல்லையா. ஆனால் 1 ரூபாயில திருப்தி அடைகிறான் பார்த்தீங்களாங்க இல்லையா. அவனுக்கு செய்கிறதான் தயை தானம். அவன் பாவப்பட்டவன், பசி, அவனுக்கு அந்த நேரத்து பசிக்கு ஏதாவது செஞ்சா போதும் இல்லையா, மகிழ்ச்சி அடைஞ்சிருவான். அது இந்த 5 வகை தானம் பாரதத்தில் கடைசியிலே சொல்லப்படுகிறது சாந்தி பருவத்தில். இந்த 5 தானங்களில் எது ரொம்ப உயர்வான தானம் என்றால் தர்ம தானம் தான். நீ அறவழியிலே பொருளை சேர். இந்த பொருளை வைப்பதற்கு உரிய இடம் எது தெரியுமா, அற்றார் அழிபசி தீர்த்தல். அஃதொருவன் பெற்றான் பொருளை புழல். எவன் பசித்திருக்கிறானோ அவனுக்கு கொடு. நீ அறவழியில் சேர்த்த பொருளை ஒரு அரசியல்வாதிக்கு நீ கொடுக்குறேன்னா அவங்ககிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம். ஒரு போலீஸ்காரனை கொடுக்குறேன்னா நீ ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம். உன் சொந்தக்காரனை கொடுக்குறேன்னா அவனிடமிருந்து நீ எதையோ எதிர்பார்க்கிற என்று அர்த்தம். ஆனால் எவன் ஒருவனுக்கு தேவையோ அதான் பசித்திருப்பவனுக்கு. அற்றார் அழிவசி தீர்த்த. பசித்திருக்கிறவனுக்கு நீ தந்தால் அறவழியில் சேர்த்த செல்வம் அப்பொழுது பயன்படக்கூடியதாக அமையும். வாழ்க்கை என்பது அர்த்தம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும், பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். நாம் பெற்றிருக்கின்ற இந்த மனித பிறவி என்பது சாதாரணமானது அல்ல. ஒவ்வொருவரும் உத்வேகத்தோடு செல்லுங்கள். இன்று புதிதாக பிறந்திருக்கிறோம்.